இது வந்து நமண்டி வியூஸ் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. அதுக்கப்புறம் மீன் பிடிக்கலான்னு போனோம். மீன் பிடிக்க நாகப்பூச்சி எங்கன்னு பார்த்தா எங்கள் மாமா கிட்ட பின்னாடி இருந்தது. அதெல்லாம் மண் புயலாம் நோண்டிக்கிட்டு மீன் பிடிக்க ஒரு பெரிய ஆளாகிட்டு போனோம். அவன் வந்து பாதியிலே வந்தான், பாதியிலே கிளம்பிட்டான். நாகப்பூச்சி வேறு எக்ஸ்ட்ரா நிறைய நோண்டிப்பிட்ட மாதிரி ஆகிடுச்சு. பார்த்தா மீனும் ஆகல. அதுக்கப்புறம் உதயாவே ஒரு மீன், பெரிய மீன் பிடிச்சான், விரால் மீன். அதுக்கப்புறம் இவர் என்றைக்குமே வரமாட்டார் எங்கேயுமே. சண்டேனாவே கிரிக்கெட்டு தான். கிரிக்கெட்டின் ரொம்ப அதிகமான தீவிரமான ரசிகன் இவர். பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரில. நான் உங்களா கூட வரேன் மீன் பிடிக்க, எனக்கும் மீன் பிடிக்க ரொம்ப ஆசை அப்படின்னு வாலண்டியரியாக வந்து ஜாயின் பண்ணார். சரி, ஒரு ஆளுக்கு ஒரு இதை சொல்லிட்டு இவனை இட்டு போயிட்டோம். பார்த்தா இவர் வந்து வெறிக்கு போட்டுங்க வந்தார். ஆனால் ஒரு மீனும் பிடிச்சி பாருன்னு தெரில. அப்புறம் எனக்கு பார்த்தா லுங்கியாக ஊற்றிச்சு. சரி, லுங்கியாக ஊற்றிச்சின்னு வாயில் வச்சு கொம்பை வச்சு முட்டை குத்து. அப்புறம் ஒரு மீன், ஒரு வையா மீன் பிடிச்சோம் பாருங்கள். ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டேன். இது பேர் ஜிலேபி மீன். கொஞ்சம் பட்டையாக இருந்தது, பட்டை மீன். அதுவும் இது எங்கள் ஊர்லலாம் ஜிலேபி மீன் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போட்டுங்க வந்தோம். ஒரு மீன் மாட்டுற மாதிரி தெரியல. உதயா இங்கே போட்டான், அங்கே போட்டான், பக்கத்தில் அந்த பக்கமே போயிட்டான், ரொம்ப லாங்காகவே. அவனுக்கு சுத்தமாக மீனே மாட்டல அன்றைக்கின்னு பார்த்து. அவன் என்றைக்குமே சூப்பராக மீன் பிடிப்பான். அன்றைக்கின்னு பார்த்து மீனே மாட்டல. சரி, எனக்காச்சும் இது மாட்டோன்னு பார்த்தேன், எனக்கும் மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இடம்லாம் மாற்றி போட்டுனே போனோம் இந்த காவை இதுவை. அதுக்கப்புறமா தான் மாட்டிச்சு. ஒரு டைமிங்க்கு அப்புறம் தான் இவன் பார்த்தா மீன் பிடிப்பான்னு பார்த்தா குச்சிலாம் இல்லைங்கிறான், உள்ள இருக்கிற குச்சிலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் அங்கே பாருங்கள். அந்த டைமில் ஒரு மீன் சடனாக மாட்டிச்சு எனக்கு ஒன்று. தொடர்ந்து அதே இடத்துல போட்டு பார்த்தோம். டக்குன்னு மீன் மாட்டிச்சு. ஒரு 2 கிலோ மீனுக்கு பாருங்கள். அரியும் ஒரு மீன் பிடிச்சிட்டான். எல்லாருக்கும் மீன் நிறைய மாட்டிச்சு ஒரு 2 கிலோ மீனுக்கு. பாருங்க, அடுத்தடுத்து மீன்கள் மாட்டினே கொண்டு இருந்தது. ஜிலேபி மீன் தான். இவர் ராகுல் கேமராமேன். வேறு வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சண்டே என்னாச்சுன்னா உதயசங்கருக்கு எங்கேயாச்சும் ஊருக்கு போனோம். அதுக்காக மீன் பிடிக்க வந்துட்டு அவங்க வீட்டில் வேறு தேடினே இருப்பாங்க. 4 வாட்டி ரொம்ப நேரமாக மீன் பிடிக்க ட்ரை பண்ணிக்கினே இருந்தோம். மீன் மட்டும் மாட்டல. சும்மா எடுத்து போட்டு வந்தோம். கடைசியாக தான் ஒரு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு அந்த டைமில் தான் போட்டு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் மீனே மாட்டிச்சு. சடனாக நாங்கள் ஹாப்பி ஆகிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியான வியூஸ் தெரியுமா? இதெல்லாம் நேச்சுரல்ஸ். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த இடம், இந்த ஸ்பாட்டு. எங்களுக்கே புதுசாக இருந்தது. அவங்க 3 பேருக்குமே இங்கே கண்டிப்பாக புதுசாக இருந்திருக்கும், நிச்சயமாக பிடிச்சிருக்கும்.